தமிழகத்துல திமுக கட்சி தோன்றி 75 வருடங்கள் ஆயிருச்சு. இதை பறைசாற்ற விதமா முதலமைச்சர் ஸ்டாலினும் போற இடத்துல எல்லாம் திமுகவின் 75 மிகச்சிறந்த சாதனைகள் அப்படின்னு பட்டியலிட்டு பேசிட்டு வந்திருக்காங்க. இதை விமர்சிக்கிற விதமா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எதிர்க்கட்சி தரப்புலையும் இருந்து திமுகவோட சாதனைகள்லாம் இவங்க சொல்றது கிடையாது. திமுக பண்ணிக்கக்கூடிய மிகச்சிறந்த 75 சோதனைகள்லாம் இருக்கு அப்படின்ட்டு இதை பட்டியலிட்டு அவங்க பேசிட்டு வந்திருக்காங்க. அவங்க என்னென்ன விமர்சிக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். 1953ஆம் ஆண்டு கள்ளக்குடியில கம்முன்னு அமைதியா நின்றுகிட்டு இருந்த ரயில் முன்னாடி படுத்து ரயில் மறியல் நாடகத்தை அரங்கேற்றினவர் தான் திரு கருணாநிதி அப்படின்னு ஒரு குற்றத்தை சாட்டுறாங்க. 1969ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களை ஏமாத்தி அவரோட மோதிரத்தை தன்னோட கையில போட்டுக்கிட்டு கட்சியோட அடுத்த வாரிசு நான் தான் அப்படின்னு ஒரு பொய் நாடகம் நடத்தியவர் கருணாநிதி அப்படின்னு அடுத்த ஒரு திமுகவோட 75 வருட சோதனைகள் அப்படின்னு இதை பட்டியலிட்டு பேசியிருக்காங்க. 1967ஆம் ஆண்டு அரசோட அந்த குடோன்ல இருந்து சுமார் 27,000க்கும் மேல இருக்கக்கூடிய சர்க்கரை மூட்டைகள்லாம் காணாம போச்சு. இது எப்படி நடந்தது அப்படின்னு அப்ப பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்து திரு கருணாநிதி அவர்கள் கிட்ட கேட்டப்போ எறும்பெல்லாம் தின்னுருச்சு அப்படின்னு சொன்னவர் தான் திரு கருணாநிதி அப்படின்னு திமுகவோட 75 வருட சாதனையில இது மிகப்பெரிய ஒரு சோதனை அப்படின்னு பட்டியலிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. 1967ஆம் வருடம் கருணாநிதி அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தப்போ கூவம் நதியை சீரமைக்க அவருக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த 3 கோடி நிதியை ஏப்பம் விட்டவர் தான் திரு கருணாநிதி அப்படின்னு இந்த குற்றச்சாட்டையும் திமுகவோட 75 வருட சோதனைகள் அப்படின்னு பட்டியலிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. 1968ஆம் வருடம் கீழ்வன்மணியில நடந்த ஒரு படுகொலை. சுமார் 44 தலித் மக்கள் அந்த படுகொலையில எரித்து கொல்லப்பட்டாங்க. அப்படி அந்த தலித் மக்களை கொன்ன அந்த குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க அப்ப இருந்த அந்த திமுக அரசு உதவி பண்ணிருக்கு அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டும் வச்சு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. 1969ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களோட திடீர் மறைவுக்கு பின்னாடி திமுக அப்படின்ற மொத்த கட்சியவே தன்வசம் அபகரிச்சவர் கருணாநிதி. 1970ஆம் ஆண்டு வீராணம் திட்ட ஊழல்ல அந்த ஊழல் பண்ண ஒப்பந்ததாரர்களுக்கு சிறப்பு சலுகை கொடுத்தவர் தான் கருணாநிதி. 1970ஆம் ஆண்டு சர்க்காரியா கமிஷனால விஞ்ஞான ஊழல் அரசியல்வாதி அப்படின்னு விமர்சனம் பண்ணப்பட்ட கருணாநிதி. 1972ஆம் ஆண்டு ஊழல் குற்றச்சாட்டு தொடர்ந்து கருணாநிதி அவர்கள் மேல எழுந்த காரணத்தினால அப்ப கேள்வி கேட்ட அந்த கட்சியோட பொருளாளராக இருந்த திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே கட்சியிலிருந்து நீக்கினவர் திரு கருணாநிதி. 1976ஆம் ஆண்டு ஊழல் குற்றச்சாட்டு பெருகி அது நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால அந்த ஊழல் குற்றச்சாட்டு அடிப்படையில திமுகவோட ஆட்சி மொத்தமாவே கலைக்கப்பட்டுச்சு. சோ இதுதான் திமுகவோட அந்த 75 வருட சோதனைகள் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு 10 சோதனைகளை பட்டியலிட்டு பேசியிருக்காங்க. இதையும் தாண்டி சமீப நாட்கள்ல எழுந்திருக்கக்கூடிய இந்த திமுகவோட இவங்க சாதனைன்னு ஒன்று சொன்னாலும் அதெல்லாம் சோதனையா மாறி இருக்கு அப்படின்னு எதிர்கட்சி தரப்புல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் என்னன்றதை இங்க பார்க்கலாம். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட அறிக்கையில திமுகவோட சமீபகால சோதனைகள்லாம் இது அப்படின்னு என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, சமூக நலத்துறை அமைச்சர் ரீசெண்டா தூத்துக்குடியில ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அந்த நிகழ்ச்சியில் அவர் என்ன குறிப்பிட்டு பேசியிருக்காரு அப்படின்னா, சுமார் 6,999 சிறுமிகள் கடந்த 5 வருடங்கள்ல பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்களாம். ஸோ அப்படி ஆளாக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே சுமார் 104 கோடி நிவாரணம் திமுக அரசு வழங்கியிருக்கு அப்படின்னு பெருமையோட பேசினதை வன்மையா கண்டிச்சு விமர்சனம் பண்ணியிருக்காரு எதிர்கட்சி தலைவர். அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, 7,000க்கு மேல சிறுமிகள் பாலியல் குற்றத்துக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்றதே இந்த அரசாங்கத்தோட ஒரு மிகப்பெரிய தோல்வி, சட்ட ஒழுங்கு சீர்கேட்டோட ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை நீங்க எந்த வகையில கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம 104 கோடி நாங்க நிவாரணம் கொடுத்துருக்கோம், அதனால எங்களோட ஆட்சி சிறப்பான ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 7,000ன்றது மிகப்பெரிய தொகை. அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 7,000 சிறுமிகளோட வாழ்க்கை அவ்வளவுதானா? காசு கொடுத்தா சரியா போயிருமா? இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான அரசியல் அப்படின்றத குற்றம் சாட்டி பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாம ரீசெண்டா திருவண்ணாமலை மாவட்டத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலர்களே ஒரு அண்டை மாநில பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கின சம்பவம் மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு உதாரணம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு. கொலை குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்துல
சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறு அந்த பகுதியில் பட்ட பகல்லையே குணா அப்படின்றவர் ஓட வெட்டி கொலை பண்ணப்பட்ட அந்த சம்பவத்தையும் குறிப்பிட்டு வந்து பேசியிருக்காரு. தமிழகத்திலிருந்து ஏற்றுமதியான ஒரு போலி இருமல் மருந்தினால வட மாநிலத்தில் 21க்கும் மேற்பட்ட குழந்தைகள், பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்த ஒரு சம்பவத்தில் இந்த தமிழக அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்காம செயலிலிருந்து ஸ்லோவா செயல்பட்டதே இந்த நிர்வாகத்தோட ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. தினம் ஒரு நாளைக்கு 10லிருந்து 15 கொலை சம்பவங்கள் தமிழகத்தில் ஆங்காங்கே இங்கே வந்து அரங்கேறிட்டு வந்து இருக்கு. பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் குற்றங்கள் மேலும் தீவிரம் அடைஞ்சுதான் வந்து போய்கிட்டு வந்து இருக்கு. அதுக்கு ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடிய இந்த கோயம்புத்தூர்ல பெண்ணுக்கு எதிராக நடந்த அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தையும் வந்து அதுல வந்து காவல்துறையினர் எந்த அளவுக்கு வந்து மெத்தனமா வந்து செயல்பட்டிருக்காங்க, பாதுகாப்பு குறைபாடு எல்லா பகுதிகளிலும் பெண்களுக்கு குறைவா இருக்கு அப்படின்னு சுட்டிக்காட்டி வந்து பேசியிருக்காரு. ஏன் சமீபத்தில் முதலமைச்சர் அவர்களோட சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் சிசிடிவி காட்சிகளில் ரெக்கார்டான அந்த விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி வந்து பேசியிருக்காரு. மது போதையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அறிவாலை வச்சுக்கிட்டு ஓட வரவங்களையெல்லாம் அடித்து விரட்டுனா அந்த ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி போதை விஷயத்துலையா வந்து இருக்கட்டும், ரவுடிசத்துலையா வந்து இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லையா வந்து இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே தான் கடந்த 5 வருடங்களில் இந்த மாநிலம், தமிழக மாநிலம் தலைக்கேறி வந்து போய்கிட்டு வந்து இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ண தவறி இருக்கு காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தவறியிருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப நீங்க பண்ணியிருக்கக்கூடிய இந்த சோதனைகளே ரொம்பவே கொடூரமானதா வந்திருக்கு. இதுல எப்படி திமுகவோட 75 வருட சாதனைகள், 75 சிறந்த சாதனைகள் அப்படின்னு நீங்க பட்டியலிட்டு பேச முடியும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் எதிர்க்கட்சி தரப்புல இருந்தும் அடுக்கடுக்கா தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டு தான் வந்து இருக்காங்க. இது ஒரு பக்கம் வந்து இருக்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கல்யாண மண்டபத்துல அங்க போயிட்டு அரசியல் விஷயமான ஒரு சில விஷயங்களை பேசுனதுமே வந்து சலசலப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கு. ஒரு கட்சியோட பொதுக்கூட்டத்திலையும் ஒரு கட்சி மீட்டிங்லையும் பேச வேண்டியதை ஒரு திருமண நிகழ்ச்சியில வந்து பேசுறதா, முதலமைச்சர் ஏன் இப்படியெல்லாம் பண்றாரு அப்படின்னு சாமானிய மக்களுமே விமர்சனம் பண்ண வந்து தொடங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜயை வந்து அட்டாக் பண்ற மாதிரி வந்து எக்ஸிபிஷனுக்கு வந்து போட்டா கூட்டம் போவதானே வந்து செய்யும். ஒரு ஈஃபில் டவர் வந்து இருக்கு, அதை ஒரு மாதிரி ஈஃபில் டவரை வந்து நம்ம ஊர்ல மாடலாக வந்து போடுறப்ப அதை போய் பார்க்கறதுக்கு செல்ஃபி எடுக்க 1000 பேர் போதான் செய்வாங்க, இதுல கூட்டம் கூடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா அப்படின்ட்டு விஜய் அவர்களை டைரக்டா தாக்கி பேசின ஒரு விஷயமும் சாமானிய மக்கள் கிட்ட சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. நீங்க இதுக்காண்டியே ஒரு விழா வந்து ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி எதிர்க்கட்சி தரப்புல இருந்தோம் திமுகவை கேள்வி கேட்கறவங்களே வந்து விமர்சனம் பண்ணணும்னே விழா எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு நிறைய ஊடகவியாளர்கள் அடுக்கடுக்கான கேள்வியை எழுப்ப வந்து தொடங்கியிருக்காங்க.